நான் திருநங்கை பதிப்பகத்தில் தான் வேலை பார்த்துக்கிட்டு இருக்கேன். சென்னையில் வந்து 2022 கொயர் பப்ளிகேஷன் மூலமாக தான் திருநங்கை பதிப்பகத்தோட புத்தக நூல் வந்து இடம்பெற்றிருந்துச்சு. காலப்போக்கில் ஒவ்வொரு ஸ்டால்லையும் எங்களோட புத்தகங்களை நாங்கள் கொண்டு போய் சேர்க்கும்போது அந்த புத்தகங்களை யாருமே ஏற்றுக்கறல. அதுக்கப்புறம் எங்களுடைய திருநங்கை பதிப்பகம் 2023 அறிமுகப்படுத்தப்பட்டது. அதாவது சென்னை புத்தக கண்காட்சியில் 2023லேருந்து 2024 வரைக்கும் நாங்கள் புத்தக கண்காட்சி அங்கே அறிமுகப்படுத்தினோம். இந்த கொடிச்சியாவில் முதல் முறையாக கோயம்புத்தூரில் அரங்கேன் 55 18 முதல் 27 வரை நடைபெறுற புத்தக கண்காட்சியில் முதல் முறையாக நாங்கள் வந்திருக்கோம். எங்களுடைய திருநர்களுடைய மற்றும் திருநம்பிகளுடைய எழுத்துக்களையும் குரல்களையும் இந்த நூல் வந்து புதுப்பித்து ஒரு வரலாறு படைக்கப்பட்டிருக்கு. இந்த வரலாறை வந்து இந்த சமூக மக்கள் வாங்கி படிக்கணுன்றக்காகவும் வாசகர்கள் இந்த புத்தகத்தை கண்டிப்பாக வாசிக்கணும். அடுத்து வர தலைமுறையில் பள்ளி மாணவர்கள், கல்லூரியில் இருக்கிற மாணவர்கள் மாணவிகள்லாம் இந்த புத்தகத்தை வாசிக்கணும்னு கேட்டுக்கிறோம். எங்களோட நோக்கமே எழுத்தாயுதம் ஏந்துவோம், பாலாதிக்கம் வீழ்த்துவோம்ன்ற கொள்கையை தான் இந்த திருநை பதிப்பகம் வந்து பின்பற்றி வருகிறது. ஆனால் ஒவ்வொரு திருநர்களுடைய எழுத்துக்கள் வந்து எதை பேஸ் பண்ணி சொல்லுதுன்னா, கல்வி மற்றும் வேலை வாய்ப்பில் தமிழக அரசிடம் வந்து தங்களுக்கான இடஒதுக்கீடை தான் கேட்டுக்கிட்டு இருக்காங்க. ஒவ்வொருத்தவங்க அழகான கவிதைகள் எழுதியிருக்கிறாங்க. பெண்ணியத்தை பற்றி பெண் எழுத்தாளர்கள் 80s 90s எழுதியிருப்பாங்க. அதே போல் தான் திருநர் மக்களும் அவங்களோடைய எழுத்துக்களையும் அவங்களோட வாழ்வியல் கருத்துக்களை வந்து ஒவ்வொரு நூல்களை வந்து எப்படி சொல்கிறது, அவங்களோ கடந்து வந்த பாதைகளையும் அவங்களோட அனுபவங்களையும் எழுதும்போது தான் மற்றவங்க அதை பார்த்து நீ வர்ற சமூகத்தை வந்து புரிஞ்சுக்கிறோன்னு சொல்லி தான் இந்த திருநங்கை பதிப்பகம் செயல்படுது. 30 தலைப்புகளில் 30 எழுத்தாளர்கள் வந்து திருநர்கள் தான். ஒவ்வொருத்தங்களும் அவங்களோட படைப்புகளை கவிதைகளாகவோ கட்டுரைகளாகவோ நாவல்களாகவோ சிறுகவிதைகளாகவோ ஏன்னா பலதரப்பட்ட நூல்களாக வந்து அவங்க வெளியிட்டிருக்காங்க திருநங்கை பதிப்பகத்தில். முக்கியமாக சொல்லப்போனால் கிரேஸ் மானுன்றவங்க 5 புத்தகங்கள் எழுதியிருக்கிறாங்க. கிரேஸ் மானுவின் சிந்தனைகள் 2, பத்தி, பாலத்தின பறவை தான் சென்னையில் வாசிக்கக்கூடிய ஒரு புத்தகமாக எங்களுடைய பதிப்பகத்தை அறிமுகப்படுத்திருக்கு. அதுக்கப்புறம் தீட்டு பறவை எழுதியிருக்கிறாங்க. இன்னும் பல நூல்கள் எழுதியிருக்கிறாங்க. காலடிக்கல் ஒப்பந்தங்கள் ஆள்க அவங்களுடைய கவிதைகளை எழுதியிருப்பாங்க. இது போக மணிப்பூர்லேருந்து வெளிநாடுகளில் உள்ள டிரான்ஸ்ஜெண்டர் அவங்களுடைய புத்தகங்களை ஆங்கில மொழியில் வந்து மொழிபெயர்த்திருக்காங்க. இப்போ வந்து திருநங்கை பதிப்பகம் ரீசெண்டாக வெளியிட்டது வந்து பி.கே. ரோச்சி அவங்க மறைக்கப்பட்ட ஒரு சினிமா கதாநாயகிய புலையர் ஜாதியத்தை சேர்ந்தவங்க அவங்களுடைய புத்தகத்தை வந்து மலையாளத்திலிருந்து தமிழில் முதல்ல திருநங்கை பதிப்பகம் தான் வெளியிட்டிருக்காங்க. மேலும் திருநம்பிகள் புத்தகங்கள் இருக்காங்க. அதாவது அவளுக்கென உன்னை கொடு என்ற கவிதை தொகுப்பில் அவங்க வந்து நூல் வெளியிட்டிருக்காங்க. அவங்களும் கோயம்புத்தூரை சேர்ந்தவங்க தான். அவங்களும் ஒரு காலேஜில் லெக்சராக வேலை பார்த்துட்ருக்காங்க. ஒவ்வொரு திருநங்கைகளும் சாதிக்கணும்னா அவங்களுக்கான இடஒதுக்கீடு இருந்தால் தான் அவங்களோட வாழ்க்கை வந்து மென்மேலும் உயர்ந்து போய்கிட்டே இருக்கும். எங்களையும் இந்த சமூக மக்கள் புரிந்து கொண்டு எங்களுடைய புத்தகங்களை வாசிக்கணும்னு நான் விரும்பி கேட்டுக்கிறேன். திருநங்கை பதிப்பகம் வந்து கிட் ப்ரோமோஷன் வந்து கொடுத்துருக்குறாங்க. அதாவது எங்களுடைய படைப்புகளையும் எங்களுடைய சமூகத்தை சேர்ந்தவர்கள் புகைப்படங்கள் அவங்களுக்கு தேவையான, அதாவது ஒரு புத்தகத்தை வாசிக்கணும்னா அவங்களுக்கு என்னென்ன தேவையானது இருக்கிற அந்த பொருட்களையும் உள்ளடங்கி இருக்குது. அதாவது ஒரு கிஃப்ட் வவுச்சர் மாதிரி கொடுக்கலாம். ஒரு மாணவர்கள் ஒரு பெரிய கார்ப்பரேட் கம்பெனி உங்களுக்கெல்லாம் கிஃப்ட் பண்ணணுன்னா இந்த கிஃப்ட் வவுச்சர் நீங்கள் வாங்கினீங்கன்னா எங்களுக்கு ஆதரவு இருக்கும், எங்களுக்கு ஆதரவு கொடுங்க, இதை வாங்கி பயன்பெறுங்க. எங்களோட வெப்சைட் மூலமாக இல்லை எங்களுடைய திருநங்கை மொபைல் நம்பர் மூலமாக இதை வாங்கி பயன்பெறலாம். இந்த புக் ஃபேருக்கு வந்து இன்றைக்கி நான் விசிட் பண்ணியிருக்கேன், கோயம்புத்தூர் புக் ஃபேருக்கு. இந்த திருநங்கை ப்ரெஸ் வந்து ரொம்ப யூனிக்காக இருக்குது இந்த புக் ஃபேர்லேயே. நான் எவ்வளவோ புக் ஃபேர்ஸ் வந்து அட்டன் பண்ணியிருக்கேன். ஆனால் இந்த மாதிரி வந்து ஒரு தனித்தன்மை வாய்ந்த ஒரு 3ஆம் பாலினத்துக்குண்டான அவங்களோட பிரச்சனைகளையும் அவங்களோட வாழ்க்கை வரலாறு பற்றியும் நிறைய புத்தகங்கள் வெளிவந்திருக்காங்க. நிறைய ரைட்டர்ஸ், அதுவும் எஸ்பெஷலி இந்த ரீஜன்லேருந்து கல்கி அந்த மாதிரிலாம் நான் பார்க்குறேன். கிரேஸ் அப்புறம் நிறைய புக்ஸ் ரைட்டர்ஸ் எல்லாம் இருக்காங்க. நல்ல ரைட்டர்ஸ் எல்லாம் வந்து ரேவதி இவங்களோட புக்ஸு இவங்கெல்லாம் வந்து எமர்ஜ் ஆகிட்டு இருக்காங்க நியூவாக. இந்த 3ஆம் பாலினத்துலேருந்து திருநங்கைகள் திருநம்பிகள்லாம் வந்து நிறைய புக்ஸ் எழுத ஆரம்பிச்சிருக்காங்க. இது ரொம்ப அவசியமான ஒன்று. ஏன்னா
நம்ம என்ன எழுதி நம்மளோட வாழ்க்கை பிரச்சனைகள், நம்ம கடந்து வந்த பாதை, என்ன சந்திக்கிற பிரச்சனைகள் எல்லாம் எழுதுறது மூலமாக வந்து மற்றவங்களுக்கு வந்து ஒரு விழிப்புணர்வை நிச்சயமாக ஏற்படுத்த முடியும். ஸோ நம்ம மக்கள் எல்லாரும் இந்த மாதிரி புக்ஸ் எல்லாம், அவங்க எழுதின புக்ஸ் எல்லாம் வாங்கி படித்து அப்போ தான் நம்ம வந்து அவங்களோட வாழ்க்கையை நம்ம புரிஞ்சுக்க முடியும். எஸ்பெஷலி டிரான்ஜெண்டர் கம்யூனிட்டியிலேருந்து இதை வந்து இந்த மாதிரி ஒரு இதை வந்து கொண்டு வந்திருக்கிறது வந்து ரொம்ப அவசியம். ஸோ அவங்களுக்கு வந்து என்னோடய வாழ்த்துக்களையும் நான் தெரிவிச்சுக்கிறேன்.